நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் எப்படி பூர்த்தி செய்து இதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், கொடுத்துட்டு நம்ம மறக்காமல் எதை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாவட்டம்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருந்தீங்கன்னாக்கா சேலம்னு எழுதிக்கோங்க. வட்டாரம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேட்டூர்னு வரும். இது நான் சேலம் மாவட்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்திற்குட்பட்ட வட்டாரத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. புகைப்படத்துடன் கூடிய கையொப்பம், அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டிட்டு பாஸ்போர்ட் சைஸில் பாதி சைன் வர மாதிரியும் விண்ணப்பத்தில் பாதி சைன் வர மாதிரியும் கையெழுத்து போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரரினுடைய பெயர் அதை ஃபஸ்ட்டு பாக்ஸில் எழுதிக்கோங்க. விண்ணப்பிப்பவர்களுக்கு திருமணம் ஆயிருந்ததுனாக்கா உங்களுடைய கணவர் பெயர் போட்டுக்கலாம். திருமணம் ஆகாதவங்க விண்ணப்பிச்சிங்கனாக்கா நீங்கள் உங்கள் அப்பாவோட பேரை எழுதிக்கலாம். விண்ணப்பதாரரினுடைய இருப்பிட முகவரி, கைபேசி எண், நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய முகவரி எழுதிக்கோங்க. கைபேசி எண் மேக்ஸிமம் ஆதார் கார்டில் நீங்கள் பதிவு செய்த நம்பரை கொடுக்கறதுக்கு பாருங்கள். விண்ணப்பதாரரினுடைய ஆதார் எண் எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரரினுடைய இருப்பிடம், நீங்கள் பேரூராட்சினா பேரூராட்சி, நகராட்சினா நகராட்சி, மாநகராட்சினாக்கா மாநகராட்சின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மேட்டூர் மக்கள் விண்ணப்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நகராட்சி அப்படின்னு வரும். விண்ணப்பதாரரினுடைய இருப்பிட ஊராட்சி, கிராமத்தினுடைய பெயர் எழுதிக்கோங்க. அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தினுடைய அந்த எண், நீங்கள் எந்த இடத்துக்கு உங்களுக்கு பணி வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த குழந்தைகள் மையத்தினுடைய எண், பெயர், முகவரி இதெல்லாம் இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தீங்கனாக்கா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு முடித்திருந்தீங்கனாக்கா 12ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் 12ஆம் வகுப்பில் நமக்கு இதுக்கு 12ஆம் வகுப்பு தான் இதுக்கு தகுதியாக கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ்நாடு அரசு தேர்வு இயக்கம் பெற்ற விவரம், அதாவது சான்றிதழ் சுய சான்றப்பமிட்ட நகலுடன். நீங்கள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற இதுவும் ஒரு நகல், அந்த நகலில் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டுக்கோங்க, அட்டாச் பண்ணிடுங்க. பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது, அதாவது அறிவிப்பு வந்த மாதத்தினுடைய முதல் நாளின்படி உங்களுடைய பிறந்த தேதியும் அப்போதைக்கு உங்களுக்கு என்ன வயசு பூர்த்தி ஆகிருக்கு அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்தது வகுப்பு, வருவாய்த்துறையில் பெற்ற ஜாதி சான்று, மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறவங்க இதுக்கு எல்லாருமே தமிழ்லேயே எழுதிக்கோங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமிய வகுப்பினர், இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரரினுடைய இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்று, உங்கள்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருந்ததுன்னா அதனுடைய நகல் கொடுத்துக்கோங்க. அதனுடைய அட்ரஸ் இதில் எழுதிடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் குடும்ப அட்டையும் கொடுத்துக்கலாம். குடும்ப அட்டை இல்லாதவங்க ஆதார் அட்டை, இது மூணில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதனுடைய நகல், அந்த நகலில் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு உங்களுடைய கையெழுத்து, அதனுடைய டீட்டெயில்ஸ் இந்த கட்டத்தில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகரம்னு இருக்குது. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு பார்த்துட்டு அதை எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சார்ந்தவரா? ஆமெனில் அந்த வார்டினுடைய பெயர். நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அதே வார்டை சேர்ந்தவர்னாக்கா ஆம் கொடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஆம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அந்த வார்டினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகிலுள்ள வார்டை சேர்ந்தவரா? ஆம் எனில் அந்த வார்டினுடைய பெயர், இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகிலுள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னாக்கா ஆம்னு கொடுத்துட்டு அந்த வார்டினுடைய பெயர் கொடுங்க. இல்லைனாக்கா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க. கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில் ஊரகம், இது விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா? ஆம் எனில் கிராமத்தின் பெயர், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா? ஆம் எனில் கிராமத்தினுடைய பெயர் கொடுங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா? ஆம்னா ஆம்னு கொடுங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க.
விண்ணப்பதாரரினுடைய திருமண நிலை. உங்களுக்கு திருமணம் ஆயிருந்ததுனாக்கா திருமணம் ஆனவருக்கு டிக் கொடுங்க. திருமணம் ஆகாதவங்க விண்ணப்பிச்சிங்கனாக்கா திருமணம் ஆகாதவருக்கு டிக் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் திருமணம் ஆனவர் எனில் கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னாக்கா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனாக்கா இல்லை கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் குடும்பத் தலைவி ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவராக இருந்தால் மட்டும் ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. 2 குழந்தைகளுடைய 35 வயதிற்குட்பட்ட விதவை ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண் 2 பெண் குழந்தைகள் நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. திருமணம் ஆகாதவர் எனில் ஆதரவற்ற பெண், அதாவது தாய் தந்தை இல்லாமல் 2 பேத்தில் யாரோ ஒருத்தர் இல்லாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு உண்டான இந்த இறப்பு சான்று அதை அட்டாச் பண்ணிவிட்டு ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனில் குள்ளத்தன்மையுடையவர் எனில் அதன் விவரம் சான்றிதழ் நகலுடன் நீங்கள் இணைக்கணும். ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர் ஆம் எனில் அதன் விவரம் அது எத்தனை % அப்படிங்கிறதையும் போட்டு சான்றிதழ் நகலுடன் இணைக்கப்பட வேண்டும். அதுவும் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் எனில் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. இடம் நீங்கள் எந்த பிளேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்தை போட்டுக்கோங்க. நாள் நீங்கள் விண்ணப்பம் போடக்கூடிய அந்த அன்னைக்கு என்ன நாளோ அதை போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரரினுடைய கையொப்பம் இங்கே கொடுத்துருங்க. குறிப்பு, இந்த விண்ணப்பம் நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்குட்பட்ட வட்டாரம் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் தான் நீங்கள் இதை கொடுக்கணும். நீங்கள் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மறக்காமல் ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இது நம்ம கையில் விண்ணப்பமாக எழுதி கொடுக்கறதுனால இதுதான் உங்களுக்கு ப்ரூஃபு. நீங்கள் மறக்காமல் விண்ணப்பத்தை கொடுத்துட்டு இந்த ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு கிழித்து தனியாக கொடுத்துருவாங்க. இதில் யாருக்கு விண்ணப்பம் நீங்கள் போடுறீங்களோ அவங்களுடைய பேர் என்பவரிடமிருந்து இந்த தேதியில் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரூஃபாக இது கொடுக்கக்கூடியது தான். இது மறக்காமல் நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய அந்த தேதியும் அந்த அலுவலகத்தினுடைய முத்திரையும் இதில் சீல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இதுக்கு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். சரளமாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு வருகை தரப்பவருக்கு செலவினம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஜாதி சான்றிதழ், ஆதரவற்ற பெண்ணினில் தாய் தந்தை இறப்புச் சான்று ஆகியவை சான்றொப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் உங்களுக்கு ஏதாவது இது இருந்ததுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க. விண்ணப்பங்களை தபால் அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும்போது ஏற்படும் காலதாமதங்களுக்கு துறை பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்துருக்க டேட்டில் எல்லாம் விண்ணப்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.